அட பாவிங்களா! மொத்த குடும்பமே கொலைகார குடும்பம் போலயே! நம்ம என்னமோ அபூர்வா தான் ஷோபா சந்திராவ கொன்னுருக்காங்கன்னு பார்த்தா, இந்த வீட்ல இன்னொருத்தரும் கொலைகாரரு. ஐய்யய்யோ! பெயில்ல வந்த கிருஷ்ணா அபூர்வாவுக்கு ஃபோன் பண்றாரு. "உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு இடத்துக்கு வா" அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க "அதெல்லாம் வர முடியாது" அப்படின்னு சொல்ல, "நீ வரியா இல்லையா?" அப்படின்னு மிரட்டுறாரு. சரின்னு அவங்க சொல்ல லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன் வந்துருன்னு சொல்றாரு. சரின்னு கிளம்பி போறாங்க அபூர்வா. போய் பார்த்தா அங்க ஒரு மலை உச்சியில நின்னுட்டுருக்காரு. இவங்களும் ஏறி போறாங்க. "இப்ப எதுக்கு என்ன இங்க வர சொல்லியிருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "உன் கூட கொஞ்சம் டீல் பேச தான்" அப்படின்னு சொல்றாரு. "ஏன் நான் தான் ஷோபா சந்திராவ கொலை பண்ணேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி, எங்க மாமாகிட்டயும் சொல்லி, எங்க மாமாவ என்ன வெறுக்க வைக்க போறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே டக்குனு அவங்களுக்கு ஒரு மாரி தோணுச்சு. "ஏய் ஏதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் எதுக்கு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இங்க பாரு என் ஃபோன்லாம் இங்க தான் இருக்கு" அப்படின்னு காமிக்கிறாரு. அப்புறம் கிருஷ்ணா சொல்றாரு, "இப்போ என்ன வந்து ஒரு கொலைகாரனா எல்லார் முன்னாடியும் நிப்பாட்டிட்டேல்ல? ஷோபாவ கொன்னது நான் தான்னும், என்ன ரொம்ப கேவலமானவன்னு எல்லார் முன்னாடியும் ஆக்கிட்டேல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, "என் ஃபேமிலில இருக்க ஒவ்வொரு ஆளையும் நீ டார்கெட் பண்ணியிருக்கேல்ல, எவ்ளோ கேவலமானவ நீ" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, எல்லாரையும் தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் மெயின் டார்கெட் பூமி தான். அவ கதைய முடிக்கிறது தான் என் வேலை" அப்படின்னு சொல்றாங்க அபூர்வா. "ஏன் இப்ப சாரதா வீட்ல இருக்கியா?" அப்படின்னு அபூர்வா கேட்க, அதுக்கு கிருஷ்ணா சொல்றாரு, "என் பையனுக்கு தான் என்ன பிடிக்காதே. நான் எப்படி அங்க இருக்க முடியும்?" அப்படின்னு சொல்ல, "ஓ! அங்கேயும் இல்லாம, இங்கேயும் இல்லாம, போகுறதுக்கு இடம் இல்லாம, இப்படி அல்லாடிட்டு இருக்க கேபி. பேசாம என்ன பண்ணு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. நீ தான் ஷோபாவ கொன்னேன்னு சொல்லு. உனக்கு தங்குறதுக்கு ஜெயில்ல இடமும், சாப்பாடும் கிடைச்சிடும்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏதோ கிருஷ்ணா ரொம்ப அமைதியா, ஒரு சாது மாதிரி இருப்பாருன்னு நெனச்சா, அவர் சொல்றாரு, "அபூர்வா, அபூர்வா, நீ இன்னும் என்ன தப்பாவே நெனச்சிட்டு இருக்கியே அபூர்வா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு தொரத்துறாரு. அபூர்வா சைட் கேப்ல சந்திராவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி டேஞ்சர்ல இருக்கறதா சொல்லிடுறாங்க. சரத்சந்திரா உடனே வழக்கம் போல துப்பாக்கிய தூக்கிட்டு ஓடி வராரு. கரெக்ட்டா அந்த லொகேஷனுக்கு வந்துடுறாரு. அபூர்வாவ கிருஷ்ணா தொரத்திட்டு இருக்கிறத பார்த்ததும், கிருஷ்ணாவ ஸ்டாப் கூட பண்ணாம டப்புன்னு ஷூட் பண்ணிடுறாரு. கிருஷ்ணா கீழ பாறையில விழுந்துடுறாரு. இப்ப புருஷனும் கொலைகாரரு, பொண்டாட்டியும் கொலைகாரி. குடும்பமே கொலைகார குடும்பம். தங்கச்சி புருஷன கொலை பண்ணதும் இல்லாம, எதுவுமே தெரியாத மாரி 2 பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்குள்ள போலீஸ் வந்து கிருஷ்ணா சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அத கேட்ட மீரா மயக்கம் போட்டு விழ, கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குற செர்ரி மயக்கத்துல இருக்கிற மீராவ எழுப்பி கேட்டா, "உங்க அப்பா செத்து போயிட்டாருடா" அப்படின்னு சொல்லி அவங்க அழறாங்க. எதுவுமே தெரியாத மாரி சரத்சந்திராவும், அபூர்வாவும் வீட்டுக்குள்ள திரு திருன்னு முழிச்சுட்டே வர்றாங்க. அடுத்து நடக்க போறது என்ன? வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.